Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஃபிஷ் ரெசிபி தாங்க. அதாவது மீன் பொரிச்சது. சூப்பராக எப்படி மீன் பொரிக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் செய்ய போகிறது வந்து அயலை மீன். அயலை மீன் பொரிச்சது தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த சூப்பர் டேஸ்டியான மீன் பொரிச்சது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய மீன் ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து 3 மீன் எடுத்திருக்கேன். 3 அயலை மீன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு அயலை மீன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஃபுல் சைஸ் வச்சு தான் பொரிக்கணும். ஃபுல் சைஸில் இப்படி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள், அப்புறமா மல்டி மசாலா. இது வந்து வீட்டில் செஞ்ச மசாலா. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 அன் ஹவர் வந்து சால்ட்டும் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு குக் ஆனதும் அடுத்த சைடு மாற்றி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இன்றைக்கி இதில் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா சாப் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்துட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியும் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்டி மசாலா சேர்த்துக்கோங்க. மல்டி மசாலா இல்லைன்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா இது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. திக்கான தேங்காய் பால் சேர்த்து இதெல்லாம் நல்லா வற்றி வர்ற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா திக்காகி வர அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. மீன்வயல் வந்து வாழை இலையை நல்லா தீயில வாட்டி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா வந்து நல்லா திக்காக நமக்கு கிடச்சிடுச்சு. இப்போ வாழை இலையில் ஃபஸ்ட்டு மசாலா வச்சுக்கோங்க. அதில் நம்ம ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷையும் வச்சுக்கோங்க. இது மேலே அகெயின் மசாலா வச்சுக்கோங்க. அது மேலே ஒரு சின்ன பச்சை மிளகாய், 2 கருவேப்பிலை வச்சுட்டு இதை நல்லா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி டை பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன கயர் வச்சு நல்லா டை பண்ணிக்கோங்க. இப்போ அகெயின் பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ மீனை வந்துட்டு இந்த மாதிரி வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது அந்த இலை வந்து நல்லா கருகி வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு குக் ஆனதும் அடுத்த சைடு மாற்றி போட்டு குக் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா மாற்றி போட்டு குக் பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் நல்லா இலை வந்து இப்படி கருகிற அளவுக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம மீனை எடுத்துடலாம். மசாலா வெளியே வந்துடுச்சுன்னா கொஞ்சம் கருகிரும். ஸோ அந்த மசாலா வெளியே வர அளவுக்கு வந்து நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரோப் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு எடுத்துங்க. சூப்பரான மீன் பொரிச்சது ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு கடைக்கு தான் போகணுன்னு இல்லை, ஹோட்டல்ஸ் போகணுன்னு இல்லை. ஸோ வீட்டிலே நம்ம டேஸ்டியாக ஹெல்த்தியாக செய்யலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மீன் பொரிச்சது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் வெலை மீன், பாம்ஃப்ரெட் இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸில் வந்துட்டு செய்யலாம். ரொம்ப முள்ளாத மீனில் செஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பொரிச்சு சாப்பிடலாம். இது கூட லைட்டாக லைம் ஸ்குவீஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய ஃபிஷ் ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.